அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னாங்கன்னா, பொருளாதாரத்தில் நாம் ஒரு வெற்றியுடைய நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை எல்லாருக்குமே உண்டு. இது ஒரு அற்புதமான ஜோதிட ரகசியம். இந்த அற்புதமான ஜோதிட ரகசியத்தில் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரத்தை நீங்கள் நித்தம் இயக்கணும். இது ஒரு வழி. உங்களுடைய நட்சத்திரத்து லக்கண புள்ளி இருக்கு இல்லையா, லக்கண புள்ளிக்கு 8வது நட்சத்திரம், இல்லைன்னா ராசி புள்ளிக்கு சந்திரனுக்கு 8வது நட்சத்திரம். இது இந்த நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா 8வது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும். 8வது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும். அப்போ அந்த பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், இது உண்மையான உண்மை. ஆனால் எப்படி உண்மையாக வரும், எப்படி அது நடத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது என்ன சொன்னா, இந்த 8வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். இந்த 8வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அந்த 8வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொன்னா, பணம் வந்துடும், கண்டிப்பாக இருக்கணும். சரி, 8வது நட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னா 17வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், அதற்கடுத்து என்ன சொன்ன 26வது நட்சத்திரம். இந்த 3ல் ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னான்னா இந்த 3ல் ஒன்றில் ஒன்று 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். இதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்தால் எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது 8வது நட்சத்திரம் சேமத்தாரையில் இருக்கும். நம்முடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல தான் அந்த நட்சத்திரம் இருக்கும், அல்லது ராசிக்கு 4வது இடத்துல அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். 17வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். 26வது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும். இந்த 4, 8, 12 உங்களுக்கு எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா 4ஆம் இடம் சுகமான உழைப்பு, 4ஆம் இடம் சுகஸ்தானம். 8ஆம் இடம் என்பது என்ன சொல்றாங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் ப்ளஸ் ஒரு ரிஸ்கான வேலை. ரிஸ்கான வேலைன்னு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 2 பிஸ்னஸ். நம்பர் 2 பிஸ்னஸ் தான் ரிஸ்கான வேலை. அப்போ இந்த கடத்தல் சார்ந்த விஷயத்துலலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் 8ஆம் இடம். அதில் அடித்து கோடீஸ்வரானவங்க தான் பெரிய பணக்காரங்களாம் இன்னைக்கு போகிறான். இந்த சேமத்தாரையில் 8வது நட்சத்திரத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிறவன் என்ன செஞ்சிருப்பான்னு தெரியுமா, அதில் அந்த 8வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உழைப்பால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா என்ன சொல்லலான்னா அதில் ஜெயிச்சு வந்திருப்பான். அதற்கடுத்து என்ன சொன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, நல்ல மனுஷனாக இருந்து 5க்கு 2 பாதகம் இல்லாமல் ஜெயிச்சு ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இந்த 17வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அது பணம் கொடுக்கும். அது நம்பர் 2 பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அது சமூகத்திற்கு அது புறம்பாக இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய விதி இருக்கிறது. அந்த 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 இடத்துல அந்த நட்சத்திரத்தில் 17வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்னா பணம் வரும். ஆனால் அது சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கும். சமூக அந்தஸ்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்குற இதாக இருக்காது.
அதே சமயத்தில் 26வது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பணம் வரும். அந்த பணம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து 12ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா மறைமுக வருமானம், மறைமுக அயன சயனம் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைமுக வருமானம். அதாவது என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான், போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து இறந்தவர்களுடைய சொத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. இறந்தவர்களுடைய 12ஆம் இடம் என்பது இறப்பு. 12ஆம் இடம் என்பது இறப்பு தான். ராத்திரி நம்ம படுத்து வந்து என்ன படுக்க போகும்போது நம்மளுக்கு தெரியும், நாம் முழிச்சா தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னு தெரியும். அதான் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற 26வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை நீங்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த மக்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னு தெரியாது. நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒன்று நம்ம என்ன செயல்பாட்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கே தெரியாது நம்ம என்ன செயல்பாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி வருமானம் வரணும்னா என்ன செயல்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னத்தையோ ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. அக்யூரட்டாக வந்து என்ன சொன்னாங்க 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஜெயிலுக்கு கூட நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது எதனால் போக வேண்டியது வரும்? பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் அது நம்பர் 2 பிஸ்னஸ் ஆகி பிரச்சனையாகி இந்த கள்ளநோட்டு மாற்றுறது பூரா இந்த இதுதான். இந்த கள்ளநோட்டு மாற்றுறது பூரா 8ஆம் இடத்துல இருக்கிற 17வது நட்சத்திரத்துலேயோ 12ஆம் இடத்துல இருக்கிற 26வது நட்சத்திரத்திலேயும் வந்து கிரகம் இருந்தால் அவர்களுக்கு அந்த தொடர்பு வந்துவிடும். இதை வந்து எப்படி எல்லாம் நீங்கள் இதை எடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கேள்வி நியாயமானது தான். இதே மாதிரி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க. அதான் இது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், ஆபத்தையும் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், ஆபத்தையும் கொடுக்கும். சில பேருக்கு எங்கேயாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க, ஒரு பேக் கிடச்சிரும். அந்த பேக்கில் பார்த்தா வந்து என்ன சொல் 100 பவுன் தங்கம் இருக்கும், செயின் இருந்திருக்கும். அதை வச்சு பெரிய யோகத்தை வந்து அடைஞ்சிருவோம். சில பேருக்கு லாட்ரி டிக்கெட்டு, இந்த லாட்ரி டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா 17, 26வது நட்சத்திரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கணும். அப்போ தான் அதை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இல்லை என்று சொன்னால் பண்ண முடியாது. சரி, எங்களுக்கு அந்த கொடுமையெல்லாம் கிடையாது சாமி. 8ஆம் இடத்துலையும் 8வது நட்சத்திரத்துலேயும் 17வது நட்சத்திரத்தையும் 26வது நட்சத்திரத்துலையும் கிரகமே இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா பரிசித்து பார்க்கணுமா, ஏதாவது பொருளாதாரம் வேணுமா அப்படின்னா நல்ல முறையாக தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தொழில் நல்லா ஓடி 4 கஸ்டமர் வந்து எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான இது லக்கணத்திற்கும் லக்கண புள்ளிக்கும் இயக்கலாம், சந்திரனுக்கு இயக்கலாம். இது உங்களுக்கு எது தோதாக வருகிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்தை நட்டுங்கள். நட்டி தண்ணீர் ஊற்றி வாருங்கள், பொருளாதார வளர்ச்சி வரும். இது 100% கேரண்டி. இது சந்தோஷமான சுகஸ்தானம் என்பது சுகஸ்தானத்தில் இருக்கின்ற 8வது நட்சத்திரம். சந்தோஷத்தால் வருகின்ற வருமானம், சந்தோஷத்தால் வருகின்ற வருமானம். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னேன்னா 17வது நட்சத்திரம் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரம். அது ஆபத்தான பணம். சரி, பரீட்சித்து பார்க்கணுமா, உங்களுடைய 17வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை நட்டு பராமரித்து வாருங்கள். அது சார்ந்த இதுக்கு உங்களை இழுத்துட்டு போயிடும், வரும். எப்பயுமே மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து களவும் கற்றுமர அப்படின்னு தான் சாஸ்திரம். களவையும் கற்றுமர. எதுக்கு வந்து களவை வந்து என்ன சார் கற்க வேண்டாம்னு யாருமே சொல்கிறது. களவையும் கற்றுமர அப்படிங்கிற தெனியில் போனேன்னா 17வது நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்குண்டான விருட்சத்தை நட்டணும். நட்டி அதை பராமரித்து வாருங்கள். கண்டிப்பாக அந்த 8ஆம் இடத்துல ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் வந்து பணம் இருக்குது, ஆபத்தும் இருக்குது, அது வந்துடும்.
அதற்கடுத்து 26வது நட்சத்திரம் ராசிக்கு 12ஆம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் அந்த நட்சத்திரம் வரும். உங்களுடைய லக்ன புள்ளி இயக்குனீங்கன்னா அதுக்குண்டான உங்களுடைய ராசிக்கு 12, சந்திரனை இயக்குனேன் சந்திரனுடைய புள்ளி இயக்குனீங்கன்னா ராசிக்கு 12 இதில் வரும். இந்த விருட்சத்தை நட்டு பராமரித்து வாங்க, உடனே வேலை செய்யும். உடனே 100% வேலை செய்யும். கிரகம் இல்லாதவர், கிரகம் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். அதற்குண்டான உணவை லைட்டாக வந்து என்ன சொன்ன சாப்பிடுங்க, தானம் பண்ணுங்க. சாப்பிடவும் செய்யணும், தானமும் பண்ணணும். அதாவது வந்து என்ன சொன்னா அது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி மாதிரி. இது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். உண்மையா என்று சொன்னால் உண்மையே. மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. அது 8, 17, 26 நட்சத்திரங்கள் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லணும், சுகம் ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுகம் ப்ளஸ் ஆபத்து ப்ளஸ் மரணம். சுகம் 4ஆம் இடம், 8ஆம் இடம் வந்து என்ன சொல்லணும்னா ஆபத்து, 12ஆம் இடம் மரணம். மரணத்தால் கூட பணம் வரும். 12ஆம் இடத்துல மரணத்தால் பணம் வரும். ஆக்சிடெண்ட் நடந்து வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து என்ன சொல்லணும் இன்சூரன்ஸால் பணம் வருவது தான் 8ஆம் இடத்தில் இருக்கிற அந்த 17வது நட்சத்திரம். இதில் கிரகம் இருந்தால் அந்த மாதிரி வருமானங்கள் வரும். முயற்சி செய்து பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்னா வந்து இப்போ இந்த 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்கள்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ என்ன சொல்லலான்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த விருட்சங்கள் வந்து நமக்கு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அதை நம்ம தனியாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரமோ அல்லது லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம், இந்த 4ல் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் இல்லாமல் இருக்காது. நாளில் ஏதாவது ஒரு கிரகம் இல்லாமல் அவ்வளோ அபாக்கிய ஸ்தானாதிபதியாக நம்ம பிறந்திருக்க போகிறோம். கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 4ல் எந்த இது சூரியனுக்கா சந்திரனுக்கா லக்கண புள்ளிக்கா லக்கணாதிபதிக்கா 8, 17, 26வது நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு உண்டான விருட்சத்தை நட்டு இயக்கிருங்க. வாழ்நாளில் உங்களுக்கு என்ன சொல்றான பொருளாதாரத்திற்கு தடை இல்லாமல் வரும். ஆனால் தடையில்லாமல் வரும். இது 100% கேரண்டி கொடுக்கலாம். ஆனால் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாயோ சூரியனுக்கு ஆதிபத்தியம் உடையதுக்கு, சந்திரனுக்கு ஆதிபத்தியம், லக்கண புள்ளிக்கு ஆதிபத்தியம், லக்கணாதிபதிக்கு ஆதிபத்தியம் உடையதுலேருந்து ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக கடவுள் விட்டுருப்பார். அதுக்கு மேலே இல்லைன்னா வந்து அபாக்கியசான அதிபதி அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு லக்கணம் பிடிக்கிறதா, லக்கணாதிபதி நின்ற இடம் பிடிக்கிறதா, சந்திரனுக்கு பிடிக்கிறதா, சூரியனுக்கு பிடிக்கிறதான்ட்டு அதுக்கு 8, 17, 26வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தை நட்டு பராமரித்து வாங்க. உங்கள் வாழ்நாள் உள்ள தாங்க பணம் கிடைக்கும். ஆனால்னா என்ன அர்த்தம்? ஆனால் என்னுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 17வது நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 17வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 26வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. எனக்கு 26வது நட்சத்திரம் எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா
அந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 26வது நட்சத்திரம். அந்த 26வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரத்தை நான் இயக்கிய பிறகு பெரிய லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் அப்படின்னா கப்பம் கட்டணும். எப்படி கப்பம் கட்டணும்? ஐயா கொடுத்துருவாங்க. அதாவது இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கணுங்களேன். ஒருத்தருக்கு அசுவதி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி, லக்கணாதிபதி போய் லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு அதிபர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தார். அப்போ அசுவதிக்கு 8வது நட்சத்திரம் எது? பூசம். பூசத்துக்கு 17வது நட்சத்திரம் எது? அனுசம். 6வது நட்சத்திரம் எது? உத்திரட்டாது. இதில் ஏதோ ஒரு கிரகம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் டச் பண்ணிட்டீங்க. அப்போ டச் பண்ண உடனே என்ன செய்யும் அப்படின்னா, டச் பண்ண பிறகு உங்களுக்கு பெரிய செல்வ வளர்ச்சி வரும். எங்கே போய் அங்கே கால் வச்சிங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் கப்பம் கட்ட வேண்டும். கண்டிப்பாக கப்பம் கட்டணும். நீங்கள் வருகின்ற உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான நல்ல வருமானம் வந்துச்சுன்னா என்ன சொன்னால் 10%. மாதம் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதித்தீர்கள் என்று சொன்னால் 10,000 அந்த இடத்துக்கு போயிடணும். 2 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா 20,000, 3 லட்சம் சொன்னால் 30,000, 4 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா 40, 5 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா 50,000 ரூபா போயிடணும். இல்லைன்னா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம இயக்குனது எந்தெந்த இடம்? 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தர்மமாக பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் வாகனத்தால் பிரச்சனை வராது, இல்லைன்னா நோயால் பிரச்சனை வராது, இல்லைன்னா காசு விரயம் அல்லது ஆஸ்பத்திரியில் போய் நிரந்தரமாக படுக்க போட்டு துட்டை பிடிங்கிடுவாங்க. நாங்கள் இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எல்லா மனிதனுமே எல்லா இடத்துலையும் போய் ஓடி ஒன்று நடக்கலை என்பது இது ஆபத்தான விஷயத்தை தெரிவித்தோம் என்று சொன்னால் அந்த ஆபத்தான விஷயத்தை தெரிந்து அதை இயக்கி அது நம்ம குடும்ப வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருப்பதற்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்களே தவிர வேற ஒன்றும் நீங்கள் செஞ்சிட முடியாது. ஆனால் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்திற்குண்டான ஒரு கோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாகத்தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்போ கிடைச்ச பிறகு அந்த வருமானத்தை நீங்கள் தானாக திங்கக்கூடாது. அதில் வருகின்ற வருமானத்தில் 10% அந்த கோயிலுக்கு டொனேஷனாக எழுதிடணும். எழுதவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாகனத்தால் பாதிக்கப்படும், சுகஸ்தானம் பாதிக்கப்படும், அல்லது ஆயுள் ஸ்தானம் பாதிக்கப்படும், அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் பாதிக்கப்படும். கொடுத்தா பிரச்சனை இல்லை, அங்கே வரவு வைக்கப்படும், நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். நான் கொடுக்காமல் முழு பூசணிக்காயை அமுக்குவேன் என்று சொன்னால் உங்களுடைய வாகனம் திருட்டு போகும், உங்களுடைய வீடை விற்க வேண்டிய நிலைமை வரும், உங்களுடைய தோட்டத்தில் என்ன சொல்லணும், எவனாச்சும் பேர்வாதி என்ன சொல்லணும், பட்டா போட்டுருவான். 4ஆம் இடம் என்பது அப்படி. 8ஆம் இடம் என்பது நோய். இந்த 8ஆம் இடம் என்ற நோய் நமக்கு பீடிச்சிடும். அப்போ டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் ஒருத்தரை பழக்கம் முடிச்சுட்டு ஐயான்னு அவருக்கு துட்டு கொடுத்துட்ருக்கோம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும். இல்லைன்னா என்ன சொன்னான்னா நம்மளை என்ன சொன்னான்னா தேவையில்லாமல் எங்காவது பணத்தை என்ன சொன்னான்னா இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும், இத்தனை வரும். அப்போ என்ன செய்யணும்னா நமக்கு இந்த 4 பாயிண்டில் எந்த பாயிண்டில் உங்களுக்கு சுகமாக இருக்கிறதோ அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான நட்சத்திரத்தில் எங்காவது ஒரு கிரகம் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆக்டிவேஷன் என்ன சொன்னா 2009 நடந்தது. 2009 நான் கால் வச்ச பிறகு என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய வளர்ச்சி வந்தது. ஆனால் எந்த இடத்துக்கு வளர்ச்சிக்காக போனனோ அந்த என்னுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு அது 17வது நட்சத்திரம். அன்னைக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாசம் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு வரை கப்பம் கட்டிட்டு. அதை நான் இல்லை என்றே சொல்ல முடியாது. ஏன்னா அது விழுந்துருது. அதை நம்ம என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரியும். இந்த போன பிறகு தான் நம்ம முன்னேறணும். அப்போ இதுதான். அப்போ 8வது நட்சத்திரம் ஆபத்தானது, 17வது நட்சத்திரம் ஆபத்தானது, 26வது நட்சத்திரம் ஆபத்தானது. இது 4, 8, 12 பாவங்களில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இந்த இது இது சார்ந்த அந்த நட்சத்திர கோவில்களுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால், அல்லது அந்த கோவில்களில் விருட்சத்தை நட்டு பராமரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணம் வரும். இல்லை என்று சொன்னால் இல்லை. இயற்கையாகவே இந்த 4 ஆதிபத்தியத்தில் எனக்கு கிரகம் இருக்கிறது, நான் ஏதாவது ஒன்றை பிடித்தீர்கள்னா அந்த இடத்துக்கு அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு போங்க. நீங்கள் போனதுலேருந்து பொருளாதார வளர்ச்சி ஆயிரும். எந்த ஸ்தலத்துக்கு போனீங்களோ அந்த ஸ்தலத்துக்கு உங்களுடைய சம்பாத்தியத்தில் 10% டொனேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் 4, 8, 12 பாதிக்கப்படுவீர்கள். 4, 8, 12 என்பது உங்களுக்கு தெரியும். அந்த 4, 8, 12 என்பது எப்பயுமே என்ன சொன்னான்னா சுகமான 4, 8, 12ங்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா, 1 4ஆம் இடம் என்பது சுகமான கார், 8ஆம் இடம் என்பது ஆம்புலன்ஸ், 12ஆம் இடம் என்பது மார்ச்சுரி வேன். எது வேண்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. ஜோதிடத்தில் இன்னமும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, பயன்படுத்துங்க. ஜெயிக்கிறதுக்கும் வழி சொல்லுவோம், தப்பிக்கிறதுக்கும் வழி சொல்லுவோம். தெராசில் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு இடையை வைங்க, இதுக்கு ஈக்குவலாக இடையை வைங்க. 2 பக்கத்தில் ஒன்று பக்கம் ஏற்றி ஒரு இறக்கம் இருந்துடாதீங்க. எனக்கு நீ கொடுத்தாய், உனக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஜோதிடத்தில் என்ன சொல்கிறேன், எப்பயுமே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும். ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா 90 ரூபா நமக்கு, 100 ரூபா வந்துச்சுன்னா 90 ரூபா நமக்கு, 10 ரூபா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் மொத்தமாக வைப்பேன், இல்லை எனக்கு இவ்வளோ செலவாயிடுச்சா, அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. உனக்கு 90 ரூபாக்குள்ள நீ எவ்வளோ வேணாலும் செலவழிச்சிக்கோ. 10 ரூபா என்ன சொல்கிறேன்னா அது வெளியே போய்கொண்டே இருக்கணும். இல்லையா, உனக்கு என்ன சொன்னான்னா 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய சுகமான வாகனத்தாலும் ஆம்புலன்ஸாலும் மார்ச்சரி வேணாலும் ஆபத்து உண்டு. இதுதான் 4, 8, 12 உண்மையான கோடு வேடு. படித்து பாருங்கள். சார் எதுவும் உல்ட்டா விடுறாருன்னு நினைக்கிங்களா? உல்ட்டாலாம் கிடையாது. இது என்ன சொல்கிறேன்னா அற்புதமான ரகசியம். பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நான் பயன்படுத்தி 2009 சித்திரை மாதம் பயன்படுத்தினேன். இன்றைக்கி வருஷம் என்ன ஆகுது? 2024. அப்போ 15 வருடம் முடிஞ்சு 16 வருடத்தில் 16ஆவது வருடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. போன அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வரவு உண்டு. அதற்குண்டான அங்கே கொண்டு போய் எங்கிட்ட அதில் கிரெடிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணலையா ஆபத்து தான். அது காலம் பூரா மண்டை இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா மண்டை இருக்கிற வரைக்கும் வருமானம் வரும். இதெல்லாம் ஜோதிடத்தில் உண்மை. ஆனால் எடுத்து இயம்புவதற்கு ஆட்கள் இல்லை. நம்மளால் சொல்ல முடியுது. என்னுடைய கிளையண்டுகள் பரிட்சித்து நல்லா பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.